திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற 6 படை வீடுகளில் ஒன்றாகும். இங்கு அருள்பாலிக்கும் முருகப்பெருமான் செந்திலாண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த திருத்தலம் மிகவும் பண்டையது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபாடு நடைபெற்று வருகிறது. புராணங்களின்படி முருகன் அசுரன் சுரபத்மனை வீழ்த்திய இடம் இதுவாகும். இந்த போருக்கு பிறகு இங்கேயே முருகன் தங்கி பக்தர்களுக்கு அருள் வழங்கினார். கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் இதுவே என்பதும் இதன் சிறப்பு. பழமையான கட்டிடக்கலை, குகை போன்ற அமைப்புகள், சந்நிதிகள் அனைத்தும் அதன் ஆன்மீக ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. ஒரு காலத்தில் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்கள் திருச்செந்தூர் கோவிலின் முருகன் சிலையை திருடிச் சென்றதாக ஒரு வரலாறு புராணக் கதை உள்ளது. அவர்கள் அந்த சிலையை கப்பலில் எடுத்துச் செல்லும்போது கடல் திடீரென கோபமடைந்து பெரும் புயல் எழுந்தது. கப்பல் ஆபத்தில் சிக்கியது. அவர்கள் இதை தெய்வ கோபம் என்று எண்ணினர். அந்த பயத்தில் அவர்கள் அந்த முருகன் சிலையை கடலில் போட்டுவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? சில காலம் கழித்து ஒரு பக்தருக்கு கனவில் தோன்றி, நான் கடலில் இருக்கிறேன், என்னை மீட்டெடு என்று அருள் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன்படி பக்தர்கள் கடலில் தேடி அந்த சிலையை மீண்டும் கண்டுபிடித்து திருச்செந்தூர் கோவிலில் மீண்டும் பிரதிஷ்டை செய்தனர். இந்த சம்பவம் பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. முருகன் எப்போதும் தனது பக்தர்களை காப்பார். அவரை யாராலும் எங்கும் எடுத்துச் செல்ல முடியாது. இறுதியில் அவர் தன் இடத்திற்கே திரும்புவார். இந்த கதை வரலாற்று ஆதாரங்களும் பக்தி மரபுகளும் கலந்த ஒன்று. ஆனால் திருச்செந்தூர் பக்தர்களுக்கு இது மிகவும் ஆழமான நம்பிக்கை கதையாக உள்ளது. திருச்செந்தூர் முருகனை நம்பி வருபவர்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்வார்கள். இங்கே வந்தால் வாழ்க்கை மாறும். இங்கு முருகனை தரிசிக்கும் போது வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் குறைந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. முருகன் விரைவில் காப்பவன் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். மனமார பிரார்த்தனை செய்தால் விரைவில் பலன் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பொருத்தம் கிடைக்க முருகன் அருள் தருவார் என்று நம்பப்படுகிறது. வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பணநிலை முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக பலர் இங்கு வழிபடுகிறார்கள். ஓம் சரவணபவா என்று ஜபித்தால் மன அமைதி கிடைத்து பயம் குறையும் என்று நம்பிக்கை. இந்த கோவிலின் சில அதிசயங்கள். கடலுக்கு அருகில் இருப்பதால் நீராட்டம் செய்து தரிசனம் செய்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. நாழி கிணறு. கடலுக்கு அருகில் இருந்தும் இனிய தண்ணீர் கிடைக்கும் அதிசய இடம். ஆண்டுதோறும் நடைபெறும் ஸ்கந்த சஷ்டி மிகவும் பிரபலமானது. இதில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி முக்கியமானது. ஸ்கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம் மிக பிரபலமானது. இந்த நாள்களில் முருகனின் சக்தி இன்னும் அதிகமாக உணரப்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்.